விலை மாதுக்களுடன் இந்து சமயங்களை ஒப்பிட்டு ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விலை மாதுக்களுடன் இந்து சமயங்களை ஒப்பிட்டு ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் பொன்முடி மீது 5 இடங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் வழக்கறிஞர் PS ராமன் தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்கள் என்ன? அமைச்சர் பொன்முடி அண்மையில் பேசியது சர்ச்சையாக இருக்கக்கூடிய சூழல், அதாவது இந்து சமய மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில வைணவம் சைவம் என்ற சொல்லாடலை கொச்சப்படுத்தும் விதமாக அவர் பேசியது குறித்து அவருக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில அமைச்சர் பொன்முடியுடைய அந்த வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று தமிழக டிஜிபிக்கு விளக்கம் அளிப்பதாக சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த அந்த வழக்கு தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற சூழல்ல அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் PS ராமன் இந்த விவரங்களை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் காணொலி காட்சி மூலமாக டிஜிபியும் தற்போது இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார். ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கள், 4-5 வழக்கு பதிந்தால் இந்த வழக்கு நீர்த்து போய்விடும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது அமைச்சர் பொன்முடி மீது வழக்குக்கான அந்த விசாரணை தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் மீது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருந்தது. இதற்கு பதிலளிப்பதற்காக இன்று 4:45 மணி அளவுக்கு மாலை நேரத்துக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை டிஜிபி காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார். மேலும் தமிழக அரசு தரப்புல தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி இருக்கிறார். தற்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது 5 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும், அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காணொலி காட்சி மூலம் டிஜிபி ஆஜராகக்கூடிய சூழல்ல ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுமாறு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் புகார் இல்லாத வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புகார் இல்லாத வழக்குகளாகவும் இருந்தால் அதையும் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பு முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் அதையும் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.